ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, accessindia.com சார்பாகவும், அதிலயும் தி பெஸ்ட் இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்க சக்சஸ் டீம் சார்பாகவும், உங்கள எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஒரு 4 வாய்ப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது 4 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து பொதுவா எதுக்காக அதிகமா வெளியில என்ன தேவைக்காக ஓடுறாங்கன்னா, பணத் தேவைக்காக தான் ஓடுறாங்க. ஏன்னா பணம் இருந்தா தான் எல்லாத்தையுமே வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால பணத்துக்காக தான் ஓடுறாங்க. அந்த பணத்த சம்பாரிக்கிறதுக்கு இந்த 4 வழியில மட்டும் தான் சம்பாரிக்க முடியும். அந்த 4 வழியில என்னென்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுல எத எடுத்து பெஸ்ட்டா பண்ணா, நமக்கு சூப்பரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்து இந்த வாய்ப்பு பத்தின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்டுன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒண்ணு படிச்சிருக்கலாம், படிக்காமயும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நபர்கிட்ட வெளியில போயி 8 மணி நேரமோ, 10 மணி நேரமோ டைம குடுத்து, மாசம் ஃபுல்லா வேலைக்கு போனா, அந்த நபர் உங்களுக்குன்னு தகுந்த வருமானம் இவ்வளவுதான்னு சொல்லிக் குடுப்பாரு. 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம். நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த நபர்கிட்ட வேலைக்கு போனா மட்டும் தான் சம்பளம். அது வந்து எம்ப்ளாய்டு. அதே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நபர்கிட்ட கை கட்டி வேலை செய்ய மாட்டேன். சரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் செல்ஃபா என்னோட வருமானத்த நானே முடிவு பண்ணிக்கணும்னா, அது செல்ஃப் எம்ப்ளாய்டா பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்ட்ன்னா என்னன்னா, சின்னதா ஒரு கடை, சின்னதா வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷாப்பு, சின்னதா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காய்கறி கடை, இந்த மாரி ஏதோ ஒண்ணு கடை, டீ கடை இந்த மாரி வச்சு, சரி நம்மளோட குரோத்துக்கு தகுந்த மாரி நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா ஒண்ணு மூவ் பண்ணோம்னா, குறைஞ்சது நம்மளோட இன்கம்க்கு நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி. அப்ப நம்ம ஒரு 4 நாள் எனக்கு உடம்பு சரியில்ல, காய்ச்சலு, ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. சரி வந்து நான் வந்து வீட்ல படுத்துக்கிறேன், கடைய சாத்திட்டேன்னா, எனக்கு வருமானம் வராது. அப்ப 4 நாள் இல்ல 40 வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல நான் வந்து ஆக்டிவா இருக்கணும். நான் ஃபுல் ஃபோக்கஸா அந்த கடைய வந்து தொறந்துகிட்டு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கான வருமானம் வரும். இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ். இது பிசினஸ்ங்கிறது பெரிய பெரிய பிசினஸ் பண்ணா பெரிய லெவல்ல சம்பாரிக்கலாம். இப்ப பெரிய பெரிய பிசினஸ்னா என்னன்னா, இப்ப அதானி, அம்பானி, பில்கேட்ஸ் இந்த மாரி நெறைய பணக்காரங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப அந்த பிசினஸ்லாம் பண்ணணும்னா, குறைஞ்சது ஒரு ரூ. 1000 நம்ம சம்பாரிக்கணும்னா, ரூ. 10,000 முதல் போடணும். ரூ. 10,000 சம்பாரிக்கிறோம்னா, ரூ. 1,00,000 முதல் போடணும். ரூ. 1,00,000னா லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல முதல் போடணும். அப்ப இந்த அளவு நம்மகிட்ட பணம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். பணம் இருக்கா? இல்லன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பா அதிகபட்சம் பேரு. இப்ப இந்த பிசினஸ் பண்ண முடியுமானா, நம்மகிட்ட லட்சக்கணக்குல காசு வேணும். அப்ப நம்மகிட்ட காசு இல்ல. பிசினஸ் பண்ணனா பெரிய லெவல்ல சம்பாரிக்கலாம். ஆனா நம்மகிட்ட காசு இல்லாததுனால தான் நெறைய பேர் இந்த பிசினஸே பண்றதில்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்னா யாருன்னா, அது பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு, பெரிய லெவல்ல கோடிக்கணக்குல காசு இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம். சரி ஏதோ ஒரு இது நிறுவனத்துல வந்து Googleலயோ, இல்ல ஒரு படம் தயாரிக்கிற இடத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இத்தன கோடி குடுப்பாங்க. ஒரு 10,00,00,000, 100,00,00,000, 500,00,00,000ன்னு குடுப்பாங்க. குடுத்துட்டு அந்த பணத்துக்கு அந்த பணம் குடுத்த நபர் வந்து வேலை செய்வாரா? இல்ல. அந்த பணம் அந்த நபருக்கு வேலை செஞ்சு குடுக்கும். அப்ப இன்வெஸ்டர பொறுத்தவரைக்கும் பணத்துக்காக அவர் வேலையே செய்ய வேணாம். அந்த பணம் அவருக்கு பல மடங்கா வேலை செஞ்சு குடுக்கும். அதான் இன்வெஸ்டர். அப்ப நெனச்சு பாருங்க, இப்ப எம்ப்ளாயி லைஃப்ல போனா நம்ம பெருசா சம்பாரிக்க முடியுமா? வாழ்க்கை மாறுமானா, இங்க இருக்கிற காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க யாராவது பெருசா சம்பாரிச்சு வாழ்க்கைய மாத்திக்கிறானா? இல்ல. எந்த நபர் பெருசா சம்பாரிச்சு மாத்திருக்காருன்னா, நம்ம ஒரு தொழில் ஓனா வந்து பாத்தீங்கன்னா நடத்தி, அந்த தொழில்ல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆன நபர் மட்டும் தான் பெரிய லெவல்ல சாதிச்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்டுங்கிறது ஒரு நபருக்கு கீழ வேலை செய்யறது. அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்னதா ஒரு செல்ஃபா ஒரு கடையோ, ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுல ஃபுல்லா நம்ம எஃபோர்ட் போடணும். சேம் இந்த 2 இடத்துலயும் நம்மளோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இன்வெஸ்டர் பக்கம் நம்ம போ முடியுமா? பெரிய லெவல்ல நம்மகிட்ட காசு இல்ல. அப்ப பிசினஸ் பண்ணா பெருசா சம்பாரிக்க முடியும். அந்த மாரி பெருசா லாஸ் இல்லாம, பெருசா காசு போடாம, பெருசா ரிஸ்க் இல்லாம, டென்ஷன் இல்லாம, பிரஷர் இல்லாம, உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ டைம்ல வீட்ல இருந்தே சம்பாரிக்கிற மாரி ஒரு பிசினஸ் வாய்ப்ப பத்தி தான் இப்ப நான் சொல்லப் போறேன். அப்ப பிசினஸ்னா பெருசா சம்பாரிக்கலாம்னு சொல்லிட்டேன். அந்த பிசினஸ் வாய்ப்ப பத்தின டீட்டெயில் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த வாய்ப்ப எடுத்து கான்ஃபிடென்ட்டா பண்ணும்போது, கண்டிப்பா ஒவ்வொரு நபரோட வாழ்க்கை தானா பெருசா மாறும். சரிங்களா? இப்ப அந்த வாய்ப்ப பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா, access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது வந்து கம்பெனியோட நேம். கம்பெனி ஆரம்பிச்ச தேதி ஜூலை 27, 2018ல. கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா, சென்னை குரோம்பேட்டையில இருக்கு. கம்பெனி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே, இப்ப சின்ன பையன்ல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன் தான். மொபைல் இல்லாம யாருமே இப்ப மேக்ஸிமம் பீப்பிள பார்க்கவே முடியாது. அப்ப இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும் மொபைல் இருக்கு. மொபைல் மூலியமா வீட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ டைம்ல சம்பாரிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பிசினஸ். அப்ப இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, உருவாக்குன நபர் யாரு? இந்த கம்பெனி ஆரம்பிச்ச நபர் யாருன்னா, முழுக்க முழுக்க இது ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, சென்னை குரோம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் இருக்குன்னு. சேம் அந்த கம்பெனி ஆரம்பிச்ச 2 நபர் யாருன்னா, கம்பெனியோட எம்டி செந்தில்குமார் சார்,
கம்பெனியோட சிஇஓ பாபு சார். இவங்க 2 பேரும் ஆரம்பிச்ச கம்பெனி இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 150க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 150க்கு மேல கிளைகள் நம்ம கம்பெனிக்குன்னு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நெறைய பேர் கேட்பாங்க. ப்ரூஃப் இருக்கா? லீகலா சர்டிஃபிகேட் இருக்கா? அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? நம்ம கம்பெனிக்குன்னு இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கு, ஜிஎஸ்டி கட்டுற நம்பர் இருக்கு. இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, க நம்ம கூகுள்லயோ, குரோம்லயோ ஆக்சிஸ் இந்தியா ஹோம் பேஜ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல இதுக்கும் இன்னும் அதிகமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்களே கண்ணால விசிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு Flipkart, Amazon மாரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருக்க ஒரு கம்பெனி. அப்ப Flipkart, Amazon மாரி இருக்கிற கம்பெனினா கண்டிப்பா என்ன இருக்கும்? ப்ராடக்ட் இருக்கும் தானே. இப்ப இந்த பொருள பார்த்ததும் நெறைய பேருக்கு தோணும். நான் ஏதாவது பொருள வாங்கி சேல் பண்ணணுமா சார்? நான் பொருள வாங்கிட்டே இருக்கணுமா சார்னா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த பொருள சேல் பண்ணிட்டே இருக்க வேணாம், வாங்கிட்டே இருக்க வேணாம். சேம் இது நார்மலா ஒரு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்க தெருவுல எப்படி ஒரு கடை இருக்கோ, இப்ப நார்மலா உங்க மொபைல்ல எப்படி ஒரு Flipkart, Amazon ஆப் இருக்கோ, அதே மாரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் இருக்கு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நீங்க வெளிய வாங்குற நார்மலா எல்லா ப்ராடக்ட்டுமே இங்க இருக்கும். நார்மலா துணியிலருந்து, மளிகை செலவுலருந்து, சத்தி, மஞ்சள், கடுகு, வெந்தயம், சீரகம் இது நாங்க தயாரிக்க முடியுமா? இல்ல. நார்மலா வெளிய கடையில இருக்கு இல்லையா? அதே பொருள் தான். அது மட்டும் இல்லாம பேனா, பென்சில்லேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான துணி வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல பொருள வாங்கி விக்கவும் தேவையில்ல, பொருள வாங்கிக்கிட்டே இருக்கவும் தேவையில்ல. அப்ப நமக்கு என்ன வேலைன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்பெனில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி, கம்பெனியோட ஆப்ப விளம்பரம் பண்ணா சம்பாரிக்கலாம். நம்ம வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனில மெம்பரா ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப் விளம்பரம் பண்ணணும். அப்ப நம்ம உள்ள வரும்போதே நமக்கு நெறைய பெனிஃபிட் நான் தரோம். என்னன்னா ஐடி பாஸ்வேர்ட் தரோம். பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் தரோம். நீங்க வேணும்னா ஏதோ ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிவ் இன்கம். வருமானம் பண்ற வாய்ப்புல லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சம்பாதிக்கிற ஒரு இன்கம் தான் பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதிக நேரம் உழைப்பு போடலனாலும், போட்ட உழைப்புக்கான வருமானம் வாழ்க்கை ஃபுல்லா வரும். அதுக்கடுத்து எஜுகேஷன். சார் எதுவுமே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன நான் படிக்கல. இல்ல இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். இல்ல நான் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இத பத்தி பெருசா எதுவுமே தெரியாதுன்னா, கத்துக்கிறதுக்கு டீம் இருக்கு. சொல்லிக் குடுக்கறதுக்கு நாலேட்ஜ்க்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் சப்போர்ட்டட் எடுத்து தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்கம் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. ஒரு வருமானம் பண்ற வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்குது. நோ ரினிவல். மாசம் மாசம் காசு கட்டணுமா? கட்ட வேணாம். மாசம் மாசம் பொருள் வாங்கணுமா? வாங்க வேண்டாம். இந்த இடத்துல நோ ரினிவல். எதுவுமே இந்த மாரி பண்ண வேணாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 150க்கு மேல பிரான்ச்சஸ் இருக்கு. ஃப்ரீயா வருமானம் பண்றதுக்கு தேவையான எல்லா ஒரு நம்ம தேவையும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃப்லைன்ல 2 சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு திருச்சியில, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில. அதையும் நம்ம போய் விசிட் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் இன்கமும் தராங்க. இதெல்லாம் நீங்க ஒரு மெம்பரா கம்பெனில ஜாயின் பண்றதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ். நான் எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? நீங்க நெனச்சு பாருங்க, வாழ்க்கையில நான் சொல்றதுக்காக நீங்க துணி எடுக்க போறதில்ல. நான் சொல்றதுக்காக மளிகை செலவோ, நாப்கினோ, மிக்ஸியோ இதெல்லாம் வாங்க போறதில்ல. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இந்த பொருள் எல்லாம் வெளிய வாங்கிட்டு தானே இருக்கீங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. வாழ்க்கை ஃபுல்லா துணியோ, மளிகை செலவோ, மிக்ஸியோ வெளியில ஏதோ ஒரு பொருள் இது வாங்குறோம். நம்ம கடையில போய். இந்த வாங்குற பொருள்னால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. ஆனா நம்ம கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு டைம், இங்க ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க வந்து சம்பாரிக்கலாம்பா. நீ வெளிய வாங்குற பொருளே தான் இந்த கடையிலயும் இருக்கு. நான் எந்த பொருளும் அதாவது தனியா தயாரிச்சு வைக்கல. நீ வெளிய வாங்குற பொருளே தான் இந்த கடையிலயும் இருக்கு. அந்த கடையில வாங்குனா உனக்கு பொருள குடுப்பாங்க. இந்த கடையில வாங்குனா உனக்கு சம்பாரிக்கிற வாய்ப்பும் குடுக்குறேங்கிறாங்க. குடுத்த காசுக்கு பொருளும் வந்துரும். ஒரு டைம் வாழ்க்கையில பர்ச்சேஸ் பண்ணா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா இருந்துக்கலாம். ஆக்சிஸ் இந்தியாங்கிற அந்த ஆப்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டைம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா, கம்பெனில 8ல இருந்து 9, 10 வகையான பேக்கேஜஸ் இருக்கு. இந்த பேக்கேஜஸ்ல இதே 1 எடுத்தா போதும். நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆயிரலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் சானிட்டரி நாப்கின். கண்டிப்பா ஒவ்வொரு மகளிரும், லேடீஸும் வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கக்கூடிய ஒரு பொருள். இது வாங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா, எப்படியும் மாசம் மாசம் வாங்கிட்டு தான் இருக்கேன் வெளியில. சேம் எங்க வீட்லயும் லேடி சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது வாங்குறதுனால வெளிய ஏதாவது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா? வேலை கிடைக்குதா? சம்பளம் கிடைக்குதா? எதுவுமே இல்லையே. மாசம் மாசம் ரூ. 40 ரூ. 50 வெளியில போய் வாங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அத வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் நல்லா சானிட்டரி நாப்கின் கிட். இது வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா, லேடீஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு கிட்டு. இந்த சானிட்டரி நாப்கின் கிட் ரூ. 4700 நீங்க குடுக்கறது மூலியமா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 4500க்கு 18 பேக் நாப்கின் கிடைச்சிரும். ஜஸ்ட் லீப்ங்கிற பிராண்டட். ஃபுல் அண்ட் ஃபுல் யாக்கையில வந்து பாத்தீங்கன்னா 18 பேக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாப்கின் கிடைச்சிரும். இது இல்லாம ரூ. 2000க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் குடுப்பாங்க. டோட்டலா நீங்க பே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4700. உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் 6500. பெருசா நான் ஏமாந்துட்டேனா? பெருசா லாஸ் ஆயிருச்சனா? இல்ல. குடுத்த காசுக்கு ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. நமக்கு கூப்பனும் வந்துருச்சு. இந்த கூப்பன்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் சார் இதுல பர்ச்சேஸ் பண்ண போறோம். 2வது டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் வேணும்னா ரூ. 500க்கு பண்ணிக்கலாம், ரூ. 1000க்கு பண்ணிக்கலாம். இந்த மாரி பேக்கேஜஸ்லாம் எடுக்க வேணாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெளிக்கடையில ஒரு ரூ. 1000க்கு மளிகை செலவு வாங்குனீங்கன்னா, ரூ. 1000க்கு ரூ. 1000 காசு குடுக்கணும். அதாவது ரூ. 1000 பொருளுக்கு ரூ. 1000 காசு குடுக்கணும்.
இந்த இடத்துல நம்ம ஆக்சிஸ் இந்தியா அந்த ஆப்லயோ இல்ல திருச்சியிலயோ சென்னையிலயோ இருக்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பொருளுக்கு நம்ம வந்து ஒரு 850 கொடுத்தா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஒரு 150 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பன் 2000 ரூபாயில அந்த 150 ரூபாய், 200 ரூபாய் லெஸ் ஆயிட்டு ஒரு 1800, 1850 அப்படியே எக்ஸ்பைரி டேட் இல்லாம அப்படியே இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டு. அடுத்தது என்ன சார் இருக்குன்னா கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் 4850 ரூபாய். இப்ப 4850 ரூபாய் பே பண்றது மூலியமா 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா துணி எடுத்துக்கலாம். லேடிஸ் சுடிதார் சாரீஸ் எல்லாம் வெளியே எடுப்போம் இல்லைங்களா? அந்த சுடிதார் சாரில உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். 2000 ரூபாய்க்கு துணி எடுத்துக்கலாம். 1250 ரூபாய்க்கு 5 பேக் நாப்கின் கூப்பன் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் 5250, நம்ம பே பண்ணது 4850 தான் இந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். நம்ம கொடுத்த காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4100 ரூபாய்க்கு 40 ப்ராடக்ட். சக்தி, மஞ்சள், கடுகு, வெந்தயம், சீரகம், புளி, பூண்டு, எண்ணெயில இருந்து நம்ம வெளியே வாங்குற பொருள் எல்லாமே ஒரு 4100 ரூபாய்க்கு 40 ப்ராடக்ட் கிடைக்கும். அது இல்லாம நாப்கின் 4 பேக் தருவாங்க. ஃபுட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் தருவாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 ரூபாய். டோட்டலா 8300 ரூபாய் பெனிஃபிட். நீங்க பே பண்ண போறது 6500 ரூபாய் தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட் இருக்கு. 6200 ரூபாயில மிக்சி கிட் இருக்கு. அதே 6100 ரூபாயில வாட்ச் கிட் இருக்கு. 6700 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி கிட் இருக்கு. இதுல இதே ஒண்ணு வாழ்க்கையில நீங்க ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா கம்பெனில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணலாம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எனக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறது இல்ல. உங்க லைஃப்ல வெளியே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருளை கடையை மாத்தி இந்த இடத்துல வாங்கும் போது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்புல நம்ம சம்பாதிக்க போறோம். இப்ப கொடுக்கற காசுக்கு பொருளை கொடுத்துட்டா உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? கொடுக்கற காசுக்கு பொருள் வந்துட்டா நஷ்டம் இல்ல. அந்த பொருளை வாங்கிக்கிறதுக்கு அப்புறம் ஃப்ரீயா கிடைக்கிற அந்த வாய்ப்புல சம்பாதிக்கிறதுக்கு டீமோட சேர்ந்து மூவ் பண்ண போற ஃப்ரீ டைம்ல. இப்ப இதுல இதே ஒரு பேக்கேஜ் ஒரே ஒரு டைம் எடுத்தா போதும், நீங்க சம்பாதிக்கிற அந்த வாய்ப்புக்குள்ள உள்ள வந்துடலாம். ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணா போதும். இப்ப முக்கியமா சொல்ல போனா இந்த தாவலை எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றோம்? ஒரு டைம் சம்பாதிக்கிறதுக்காக தானே. நமக்கு வந்து நம்ம கம்பெனில இருந்து 5 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் ரெஃபரல் இன்கம், ரெண்டாவது டீம் ரெஃபரல் இன்கம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டபுள் அப் இன்கம், நாலாவது ரீபர்ச்சேஸ் இன்கம், அஞ்சாவது ஸ்பெஷல் இன்கம். இந்த 5 இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போது ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்றதுனால இதே ஒரு பேக்கேஜ் எடுத்து நாப்கினோ, துணியோ, மிக்சியோ, மளிகை செலவோ கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட் வாங்குறதுனால. இப்ப இந்த 5 இன்கம் பண்ற வாய்ப்பு ஒன்னொன்னா சொல்ல போறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ரெஃபரல் இன்கம்னா என்னன்னா, நீங்க ஒரு நபர், உங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க இருக்கீங்க, யூங்கிறது நீங்க, உங்களுக்கு லெஃப்ட் ரைட்னு 2 லெக் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, வீட்டு எதிர்த்தாப்புல இருப்பாங்க, உங்க சுத்தி சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, அத்தை, மாமன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நினைச்சு பாருங்க. அந்த எல்லாருமே துணி எடுப்பாங்க. அதை எல்லாருமே மளிகை செலவு வாங்குவாங்க. அதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் லேடிஸ் நாப்கின்ல வாங்குவாங்க. இப்ப இந்த பொருளை வெளியே வாங்குறதுனால அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கா? நம்ம அவங்களை கம்பல் பண்ண போறதுல வலுக்கட்டாயமா இழுக்க தேவையில்ல. இந்த பொருளை அவங்க வெளியே வாங்குறதுனால ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா? கொடுத்த காசுக்கு அங்கேயே பொருள் வாங்கிட்டு சும்மா தானே இருக்காங்க. அப்ப கொடுத்த காசுக்கு பொருள் வாங்கிட்டு இந்த இடத்துல சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பு அவங்ககிட்ட சொல்ல போறோம். இப்ப இதை சொல்றது மூலியமா உங்களுக்கு கீழே இங்க பாருங்க, யூங்கிறது நீங்க, உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுனால அந்த 2 நபரும் ஏமாந்தெல்லாம் போகல, கொடுத்த காசுக்கு பொருள் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வந்ததுனால ஒரு ஜோடி 2 பேர்னா ஒரு ஜோடிக்கு அந்த வாரம் 600 ரூபாய் இன்கம். இங்க வார வருமானங்க. வார வருமானம் பண்ற வாய்ப்புல நீங்க வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால நீங்க ஒரு 600 ரூபாய் சம்பாரிச்சீங்க. இது டைரக்டா நீங்க வந்து ரெஃபர் பண்ண இன்கம், உங்க தெரிஞ்ச ஒரு 2 பேத்துக்கு. இதே டீம் ரெஃபரல் இன்கம். டீம் ரெஃபரல் இன்கம்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கீழே ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் அந்த 7 நாளைக்குள்ள. இப்ப அந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சம்பாதிக்கிறது தானே வந்திருக்காங்க. இப்ப லெஃப்ட்ல இருக்கிற நபர் கீழே ஒரு 10 பேர் வராரு, ரைட்ல இருக்கிற நபர் கீழே ஒரு 10 பேர் வராரு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணீங்க. அந்த 2 பேரு கீழேயும் லெஃப்ட்ல ஒரு 10 பேர், ரைட்ல ஒரு 10 பேர் வராங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 10, ரைட்ல 10னா 20 பேரு, 10 ஜோடி, ஒரு ஜோடிக்கு 600 ரூபானா 10 ஜோடிக்கு 6000 ரூபாய் உங்களுக்கு இன்கம். இப்ப நீங்க பெருசா ஏதாவது எஃபோர்ட் போட்டோமா? பெருசா கஷ்டப்பட்டோமா? நம்ம ஒரு வாய்ப்பை எடுத்தங்க, அந்த வாய்ப்பை 2 பேத்துக்கு கொடுத்துட்டு அந்த 2 பேத்த அடுத்த கட்டத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு இதுதான்பா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கறது மூலியமாவே நம்ம பெருசா சம்பாதிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம். இதே வந்து பாத்தீங்கன்னா டபுள் அப் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. டபுள் அப் இன்கம்னா
சார் நான் வந்து பெருசா சம்பாதிக்கணும், என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் பெருசா வீடு கட்டணும், கார் வாங்கணும், 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா பொழைக்கணும். எனக்கு வந்து பணத்துக்காக நான் எங்கேயும் யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாது. நான் பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த டபுள் அப் இன்கம் வாய்ப்புல நீங்க எடுத்து வரலாம். அதாவது செய்ய போற வேலை ஒண்ணு, சம்பளம் மட்டும் அதிகமா வரும். நீங்க செய்ய போற வேலை என்ன ஒண்ணுன்னா, நான் இத இப்ப சொல்றேன் சரிங்களா? இப்ப ஒரு ஐடி போடுறீங்க. ஒரே ஒரு டைம் ஒரு மிக்ஸி பேக்கேஜ், இல்ல மளிகை பொருளோ, நாப்கினோ, துணியோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப குடுத்த காசுக்கு பொருள வாங்கிட்டு வந்துட்டு, ஒரு ஐடி போட்டுட்டு, ஒரு வாரத்துக்கு 7 நாள். அந்த 7 நாளைக்கு பொதுவுல ஒரு 16 பேருக்கு இந்த வாய்ப்ப குடுக்குறீங்க. 7 நாளைக்கு பொதுவுல 16 பேருக்கு இந்த வாய்ப்ப குடுக்குறீங்க. அந்த வாரம் நீங்க போட்ட அந்த ஒரு ஐடியோட இன்கம் ரூ. 4,800. நீங்க செஞ்ச வேலை ஒரு 16 பேருக்கு இந்த வாய்ப்ப குடுக்குறீங்க. நீங்க போட்டது ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஐடி, அந்த 16 பேர் வந்ததுனால உங்களுக்கு இன்கம் எவ்வளோ? ரூ. 4,800. அதே வேலையை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 ஐடியா போட்டு செய்ய போறோம். இப்ப நம்ம பேர்லயே 3 ஐடியா போட்டுக்கலாம். இப்ப நம்ம பேர்லயே 3 ஐடி போட்டுக்கிட்டோம்னா இது எப்படின்னா, இப்போ 3 டைம் பர்ச்சேஸ் பண்ணா 3 ஐடி, மிக்சியோ, ஒன்னு மளிகை பொருளோ, ஒன்னு நாப்கினோ, இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு 3 ப்ராடக்ட் வாங்கிட்டோம். 3 டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, 3 ஐடி நான் வரும்போதே போட்டுட்டு, எனக்கு கீழே ஒரு 7 நாள்ல 16 பேரை ரெஃபர் பண்றேன். ஒரு 16 பேரை நான் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு இன்கம் 10,200. அப்போ ஒரு ஐடி போட்டேன், 16 பேர் ரெஃபர் பண்ணேன், 4,800. 3 ஐடி போட்டேன், 16 பேர் ரெஃபர் பண்ணேன், 10,200. சரி, அடுத்தது 7 ஐடி. நான் இன்னும் பெருசா சம்பாதிக்கணும் சார்னா, கண்டிப்பா எனக்கு இந்த பிளான் தான்ப்பா பிடிக்கும். நான்லாம் ஃபியூச்சர் பிளான்ல எடுத்துதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? இந்த 7 ஐடினா என்னன்னா, சார் நான் இருக்கேன், என் ஒய்ஃப் இருக்காங்க, இல்ல என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, என் குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி உங்க ஃபேமிலி ஐடி தான் இந்த 7 ஐடி. இப்ப 7 ஐடி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க 7 பேர் பேரோ இல்ல வந்து 2 பேர் பேர்ல கூட 7 ஐடி போட்டுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 ஐடி நீங்க போட்டுட்டு 7 டைம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஒரு டைம் போட்டுக்கா. 7 டைம் வந்து பாத்தீங்கன்னா மளிகை பொருளோ, மிக்சியோ, நாப்கினோ, சுடிதாரோ, வாட்சோ ஏதோ ஒண்ணு 7 டைம் பர்ச்சேஸ் பண்ணா 7 ஐடி. அப்ப அந்த வாரம் 7 நாளைக்கு பொதுவுல 7 ஐடி நான் போட்டுட்டு ஒரு 16 பேரை ரெஃபர் பண்ணா என்னோட இன்கம் 17,400. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஒரு ஐடி போட்டு 16 பேர் ரெஃபர் பண்ணா 4,800. 3 ஐடி போட்டு 16 பேர் ரெஃபர் பண்ணா 10,200. 7 ஐடி போட்டு 16 பேர் ரெஃபர் பண்ணா 17,400. செஞ்ச வேலை ஒண்ணு, ஐடி அதிகமா வந்திருக்கு. அதாவது செஞ்ச வேலை ஒண்ணு, நம்ம போட்ட ஐடி அதிகமா ஒரு டைம் போட்டோம், நம்ம இன்கம் இன்னும் கூடுதலா வந்திருக்கு. அப்ப ஒரு ஐடி போட்டா ஒரு வாரத்துக்கு பொதுவுல 60,000 சம்பாதிக்கலாம். 3 ஐடி போட்டா ஒரு வாரத்துக்கு பொதுவுல 1,80,000 சம்பாதிக்கலாம். அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது. 7 ஐடி போட்டா ஒரு வாரத்துக்கு பொதுவுல 4,20,000 சம்பாதிக்கலாம். அப்ப இது இந்த இடத்துல சம்பாதிக்கிற வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருச்சு. நான் இதுல எந்த அளவு சம்பாதிக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நான்லாம் டைரக்டா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 ஐடி கான்செப்ட் பிடிச்சி கண்டிப்பா இதாண்டா பண்ணும். ஏன்னா எனக்குலாம் பெருசா சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம். என்னை பத்தின டீட்டெயில் வந்து கடைசியா சொல்றேன் சரிங்களா? ஏன்னா நான் அப்படி இருந்ததுனாலதான் நான் பெருசா சம்பாதிக்கணும்னே வந்தேன். இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், பெருசா நான் சாதிக்கணும்னா இந்த மல்டிபிள் அந்த டபுள் அப் இன்கம்ல எதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது 3 ஐடியோ 7 ஐடியெல்லாம் அங்க தாராளமா போட்டு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி சார் ஜாயின் பண்றது? நான் என்ன பண்ணா ஜாயின் பண்ண முடியும்னா, உங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் இந்த லிங்கை கொடுத்து பார்க்க சொன்னாங்களோ அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி நான் இதுல ஜாயின் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், படிச்சு பார்த்து ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்டா இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணுங்க. அந்த வாய்ப்புல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் மூலியமா நிறைய இருக்கு. நம்ம சக்சஸ்ங்கிற டீம் மூலியமா நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியான பாராட்டு, இன்கம், உங்களுக்கு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். வெளியில ஒரு நபர் வேலைக்கு போவாங்க, பாராட்டு கிடைக்காது, சம்பளம் கிடைக்கும். ஒரே பாராட்டும் கிடைக்காது, சம்பளமும் கிடைக்காது, நம்ம நார்மலா இருப்போம். ஆனா இந்த இடத்துல பாராட்டும் கிடைக்குது, சம்பளமும் கிடைக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்கு, வேற மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல நாம செம்ம என்ஜாய்மெண்ட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த போஸ்டிங் முடிக்கிறது மூலியமா உங்களுக்கு இன்கமும் வரும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டெப் வந்து தொட்டுருவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோர் லீடர், அதுக்கு அடுத்து டீம் லீடர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிக்கும் போது நீங்களே உங்களை உணர்வீங்க, இதுதான்டா எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்ட்டு கான்பிடண்டா என்ன சூப்பரா எடுத்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு இருக்கும் சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ரெகக்னேஷன் இடம் இந்த இடத்துல இருக்கு. அதனாலயே இந்த பிசினஸ் எடுத்து சூப்பரா பண்ணலாம். இதுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யாரு சார் டிசைட் பண்ணணும் இந்த வாய்ப்பு எடுக்க அப்படின்னா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு தாங்க வாழ்க்கை. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் வாழ்க்கை உன் கையிலன்னு ஒரு பழமொழி.
சேம் அந்த இதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. என் சொந்தக்காரன்ட்ட நான் போய் கேட்கிறேன் சார். அப்ப சொந்தக்காரனுக்காக நீங்க வாழ்றீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் கேட்கிறேன் சார். அப்ப ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழ்றீங்களா? அப்பா அம்மா கிட்ட கேட்கிறேன் சார். அப்பா அம்மாக்கு தான் வாழ்றீங்க. சம்பாரிச்சு யாருக்கு குடுக்க போறீங்க? அப்பா அம்மாக்கு தானே குடுக்க போறீங்க. அப்ப ஒவ்வொரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா, இது எனக்கான வாய்ப்புன்ட்டு கான்ஃபிடென்ட்டா எடுத்து பண்ணணும். இப்ப எனக்கு பெருசா வீடு வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், "டேய் நான் ஒரு வீடு கட்டணும்டா. ஒரு 40,00,000 50,00,000 எனக்கு என்ன பண்ற? ஒரு 50,00,000 சம்பாரிச்சு குடு." குடுத்துருவானா? வாய்ப்பே இல்ல. அதே சொந்தக்காரன்டா, நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆடி கார் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,00,000 வரும். அந்த ஆடி கார் வாங்கி நான் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. நான் அதுல போனா ஜாலியா இருக்கும். எனக்கு என்ன பண்ற? சம்பாரிச்சு இந்த அடுத்த வருஷம் வாங்கி குடுத்துரு. அப்படின்னு சொன்னா, என் சொந்தக்காரன் வாங்கி குடுப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. சொந்தக்காரங்களா பேசுறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முழுக்க முழுக்க என் வாழ்க்கை இருக்க போறது ஒரு லைஃப். காசுக்காக அடுத்தவன்ட்ட கையேந்தி நிக்கக்கூடாது. என் சம்பளம் நான் முடிவு பண்ணணும். ஒரு வாரம் ஒரு ஐடி போட்டா 2,40,000 ஒரு மாசம் இன்கம் பண்ணலாம். ஒரு வாரம் 60,000ன்னா, அப்ப 2,40,000 இன்கம் பண்றதுக்கு நான் இங்க முடிவெடுப்பேன். எனக்கு இந்த வாரம் 10,000 20,000 வேணும்னு. ஆனா வெளியில போய் நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டைம் குடுத்தேன்னா, அந்த கம்பெனி ஓனர் முடிவெடுப்பாரு. இவனுக்கு வந்து 25,000 சம்பளம், 15,000 சம்பளம், 8 மணி நேரம் ஓட்டி பார்க்கணும். இந்த மாரி இவன் இருந்தா லீவ் போடாம இருந்தான்னா 15,000 20,000 சம்பளம். அது அவர் குடுக்குற முடிவுக்கு ஏத்த தான் நான் வேலை செய்யணும். ஆனா இங்க நான் வீட்ல படுத்துட்டு இருக்கலாம், எந்திரிச்சு போலாம், நடந்து வரலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட பிசினஸ், என்னோட தொழில்.